உஷா என்ன பண்ணாங்க, அவங்க கேங்கோட சேர்ந்து வந்து எப்படியாவது எலக்ட்ரிக் ஸ்டவ்வை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அந்த ஸ்டவ்வை எடுத்துகிட்டு வந்து குடுக்குறாங்க. அதே மாரி வந்து அந்த ஸ்டவ்வை சிவானியோட அப்பா என்ன பண்றாரு, அப்படியே ரிப்பேர் பண்ணி எல்லா ஒயரும் எடுத்து வச்சுட்டா, இதுக்கப்புறம் பொண்ணு எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே பொண்ணு மீறி வந்து சுவிட்ச போட்டா அவ்வளோதான் போய் சேர்ந்துருவா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐயோ! அப்படியா? நல்ல விஷயம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வச்சுடுறாங்க கரெக்ட்டா அதே இடத்துல. இது தெரியாத பொண்ணு சமையல்லாம் வந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எல்லா காய்கறியும் அரிஞ்சுட்டு கரெக்ட்டா எலக்ட்ரிக் ஸ்டவ் போட போறாங்க. கரெக்ட்டா சுவிட்ச வந்து கை வைக்கிறாங்க. கரெக்ட்டா வந்து அப்படியே ஷாக் அடிச்சு அப்படியே பொன்னி வந்து விழுந்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஸ்டவ் வெடிச்சு போயிடுது. பொன்னி வந்து மயக்கத்திலேயே கிடக்குறாங்க. உடனே சக்தி வந்து ஓடி வந்து பொன்னிய தூக்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அழைச்சிட்டு போறாங்க. அங்க வந்து பொன்னி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. அவங்க வந்து மூச்சு விடவே சிரமப்படுறாங்க. இந்த மாரி வந்து அவங்களுக்கு ஷாக் ஏற்பட்டுச்சு அப்படி சொல்றாங்க. அத கேட்டு சக்தி ரொம்ப துடிச்சு போறாரு. பொன்னிக்கு இந்த மாரி ஆவறதுக்கு காரணம் நான் தான் பொன்னிய சரியாவே கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஃபீல் பண்றாரு. சரிடா நீ கவலைப்படாதடா கண்டிப்பா பொன்னி பொழைச்சிடுவா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பொன்னி என்ன சொன்னாலும் நான் கேட்டுருக்க கூடாது. பொன்னிக்கு ஆதரவா நான் இருந்திருக்கணும். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பொன்னி பாவம்ப்பா எப்படி துடிச்சிருப்பா, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு. என்னடா பொன்னி மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே அப்படியே பார்க்குறாரு. பொன்னி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுப்பா, பொன்னிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவள் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே ஜெயா வந்து கேட்குறாங்க, எல்லாம் ஒன்னால தான், இப்போ போதுமா உனக்கு சந்தோஷமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க, வேற என்ன சொல்றது, இப்போ பொன்னி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இப்போ தான் உனக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னோடனே, ஏங்க என்னை பற்றி இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சிருக்கேன், நான் ஏங்க பொன்னிக்கு அப்படி நினைக்கிறேன், பின்ன ஒன்னால தானே, நீ தானே இந்த மாதிரி வேலை பண்ண, அதனால தனியாக சமைக்க போனா இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இப்போ உனக்கு நிம்மதி தானே அப்படின்னோடனே ஜெயா ஃபீல் பண்ணுறாங்க, ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு. அடுத்து வந்து இங்கே பொன்னி வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஓடி போய் சக்தி பார்க்குறாரு. அப்படியே பொன்னியோட கையை பிடிச்சிக்கிறாரு. பொன்னி உனக்கு ஒன்றும் ஆவலைல்ல அப்படின்னோடனே கண்ணை திறந்து பார்த்து பொன்னி ஒன்றும் ஆவலைங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நல்ல காலம் உனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்படியே நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து முடிவு பண்ணுறாரு. என்ன பண்ண போகிற சக்தின்னு அவங்க அப்பா கேட்டோன்னே, இல்லை வீட்டில் இருக்க வந்து ஸ்டவ் எப்படி வந்து இந்த மாதிரி ஆகும், அது வாய்ப்பே கிடையாது, நான் விடவே மாட்டேன், அந்த கம்பெனி மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இதை பற்றி அப்படின்னா வீட்டில் பயந்து போயிடுறாங்க. உஷா ஐயோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களா, அப்போ நம்ம தான் பண்ணதுன்னு தெரிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. இதை நான் இப்படியே விட மாட்டேன், இவ்வளோ தூரம் பொண்ணுக்கு ஆயிருக்கு தான், அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வால் தான் ஆயிருக்கு, அது எப்படி இப்படி ஆகும், என்னால் நம்பவே முடியல, இது நான் விட மாட்டேன், எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து நான் எங்கே வாங்கணும் அங்கே போய் நான் கேட்க போகிறேன் அப்படி சொன்னோன்னே உஷா வந்து ஐயோ அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும், என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு உஷாவோட கேங்கும் உஷாவும் பயப்படுறாங்க. பொன்னி வந்து நல்லபடி வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க பொன்னிய. அப்போ வந்து உஷாவுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உஷாவோட கேட்கும், சே இப்படி போய் சேர்ந்துருவான்னு பார்த்தேன், வந்துட்டாளே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து திரும்பி வந்திருக்கா, அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னோடனே உடனே உஷா வந்து என்ன சும்மா இருக்கா போய் ஆரத்தி ஏடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காக சொன்னோன்னே உஷா போய் ஆரத்தி எடுக்கிறாங்க.